Hello friends, welcome to Money Marathon YouTube channel. ஃப்ரைடே ஆட்டோ இண்டெக்ஸ் 1200 பாயிண்ட் வரைக்கும் கீழே வந்துருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக மகேந்திரா அண்ட் மகேந்திரா 6%, டாடா மோட்டார்ஸ் 2%, டிவிஎஸ் மோட்டார் 3% கீழே வந்துருந்துச்சு. சடனாக ஆட்டோ செக்டர் எல்லாம் கூட கீழே விழுகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட என்ட்ரி. லாஸ்ட் வீக் மோடி யூஎஸ் போயிருந்தார். அந்த விசிட் அப்போ அவர் ட்ரம்ப் மட்டும் மீட் பண்ணாமல் வேறு சில சிஇஓக்களையும் மீட் பண்ணியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக டெஸ்லாவோட சிஇஓவான எலான் மஸ்கை மீட் பண்ணி இந்தியாவில் டெஸ்லாவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தார். கரண்ட்டாக இந்தியாவோட இவி பாலிசி படி ஃபாரின் மேனுஃபேக்சர்ஸ்க்கு இம்போர்ட் டியூட்டி 110% இருக்குது. பட் மோடி விசிட் முடிஞ்சப்புறம் அதோட இம்போர்ட் டியூட்டி 15% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால டெஸ்லா மாதிரி ஃபாரின் மேனுஃபேக்சர்ஸ் இந்தியாவில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால ஆல்ரெடி இவி டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸாக இருக்க மகேந்திரா அண்ட் மகேந்திரா, டாடா மோட்டார்ஸ், அப்புறம் டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கூட இன்னைக்கு நல்லாவே அடிமளத்திருக்கு. டெஸ்லா இமிடியேட்டாக அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஜெர்மனிலேருந்து கார்ஸை இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் அவங்களோட மார்க்கெட் கேப்பபிலிட்டியை டெஸ்ட் பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக அவங்க 25 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற கார்ஸை இந்தியாவில் சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் மார்க்கெட் ஸ்டடியை பேஸ் பண்ணி அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை மகாராஷ்டிராவில் நிறுவ போகிறதா சொல்லியிருக்காங்க. டெஸ்லா இந்தியாவில் அவங்களோட ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹையரிங் ப்ராசஸை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோட்டலாக ஒரு 13 ஜாப் ரோல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க டெஸ்லா அட்வைசர், சர்வீஸ் மேனேஜர், ஸ்டோர் மேனேஜர், கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரி பொசிஷனுக்கெல்லாம் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக இவங்க ஆல்ரெடி இவி மேனுஃபேக்சர் பிளேயர்ஸ்கிட்ட ஆட்களை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் இந்த இயர் எண்டுக்குள்ள அவங்களோட டிமெஜர்ஸ் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிமெஜர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறப்ப அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிளும் கமர்ஷியல் வெஹிக்கிளும் 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டியாக ஆப்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த டிமெஜர் ப்ராசஸ்னால சில மேனேஜர்ஸ் அவங்களோட பொசிஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவங்க டெஸ்லா மாதிரி கம்பெனிக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அனலிஸ்ட் கன்சிடர் பண்ணுறாங்க. டெஸ்லா இந்தியாவில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் அவங்களோட இவி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு புதுசாக ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸாக 50,000 ரூபா வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புதுசாக வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு 100% லோன் அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. அதோட அவங்களோட பாப்புலர் பிராண்டான நெக்ஸான்ஸ் எலக்ட்ரிக்கலும் கர்வ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு டாடா பவர் சார்ஜிங் நெட்வொர்க்கு செப்பரேட் ஸ்பெசிஃபிக் ஆக்சஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட ஹோம் சார்ஜர் இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட ரீசெண்ட் Q3 ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே பேடாக இருந்துச்சு. அவங்களோட நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 22% கீழே விழுந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் ப்ரோக்கரேஜ் கம்பெனியான CLSA டாடா மோட்டார்ஸ்க்கு கரண்ட்டாக அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டார்கெட் ப்ரைஸ் 930 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் ஒரு 680 ரூபாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ரேட்டிங்க்கு சொல்லியிருக்க மெயின் ரீசன் என்னன்னு பார்த்துருக்கீங்கன்னா எலன் மஸ்கோட டெஸ்லா டாடா மோட்டார்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் அமைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால டாடா மோட்டார்ஸ் அப்கமிங் குவார்ட்டர்ஸில் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.